நாங்கள் மக்களுக்கான ஆச்சு, மக்களுக்காக செய்கிற ஆச்சு. நாங்கள் விளம்பர மாடல் ஆச்சு, அதை அக்செப்டே பண்ணுறது கிடையாது. ஸ்காலர்ஷிப் கொடுக்குறதோ வறுமை கோட்டு கீழே கொடுக்குறதோ கவர்மெண்ட் கொடுக்கல. அது அவர்களுக்காக சில பேர் உயிர் தியாகம் பண்ணி ரிசர்வேஷன் ஒரு பாலிசியை கொண்டு அது இவங்களால் நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். இது ஏற்றப்பட்டதுனால அது அவர்களுக்கு கொடுக்கப்படுது. இவங்க புதுசாக எங்கள் ஆட்சி வந்தனால கொடுக்குறோன்றலாம் கிடையவே கிடையாது. கொடுக்கணும், அது கொடுத்து தான் ஆகணும். ஒரு ரீசன் பொங்கலுக்கு இப்போ 3000 பணம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா. 3000 பணம் ஓகே, 3 வருஷம் நீங்கள் கொடுக்கல, சரி ஓகே, 3 வருஷம் கொடுத்து இப்போ எலெக்ஷன் பண்ணுறீங்க. நீங்கள் கொடுத்த பணத்துக்கு 3000 ரூபா. ஆனால் சிட்டி முழுக்க ஓவர் நைட்டில் கிட்ட 1000 கணக்கில் ஓடிங்ஸ் வச்சாங்க. 3000 கொடுக்குறோம், 3000 கொடுக்குறோன்னு. பொங்கல் செலவு என்னங்க 3000 ஓட்டுற முடிவு வச்சு என்ன 3000 10 சொல்லுங்கள், 10 ரூபாய். நீங்கள் துணி ரேட் என்ன ஆகுது, 10 பொறுத்து கிடையாது. இந்த வேஷ்டி சட்டையா 2க்கு 2 இன்ச்சில் சீல் அடிச்ச மாதிரி நாம கட்டுவோமா சொல்லுங்கள். அவர் மட்டும் நல்லா கட்டிகிட்டு இருக்காரு. முக ஸ்டாலினை தொடர்ந்து உதயநிதி இப்போ இன்பநிதி ஐயா உள்ளே வந்துட்டாப்புல. அடுத்து இன்பநிதி பயிற்சி பாசறை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அவரை உத்வேகத்தோட போன வருஷத்துலேருந்து பயிற்சியாக சினிமாக்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. அவங்களுடைய கழகத்துக்குடன் உடன்பிறப்பாக இருக்கக்கூடிய டைரக்டரை வச்சு படம் பண்ணுங்க டாக்ஸ் போயிட்டுருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவரும் நடிப்பு பயிற்சி போட ஆரம்பிச்சிட்டாரு. எந்த வருஷம் இந்த வருஷம் பொங்கலுக்கு கூப்பிட்டு ஃபோட்டோ ஷூட் நடத்திக்கிறாங்க. நைட்டு 12 இப்போ இன்பநிதியை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க. 2008 சிஎஸ்கே போல் ஆண்டமே அதை விசில் போட்டுதான் எங்களுக்கு தொடர்ந்து தான் வந்துச்சு. விசில் போட்டு பாட்டு ரிலீஸ் ஆன போய் கோட்டு நாங்கள் அதுதான் மைண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இது எங்களுக்கு ரீச் தான். இதை பொறுத்த வரைக்கும் விசில் சின்னம் ரீச்ன்றதை விட ஆல்ரெடி தளபதின்ற ஒரு 2 வயசு, அதாவது 1 வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வயசானவங்க வரைக்கும் பிராண்டு ஓகேங்களா. விசில் சின்ன அது அடையாளம். அந்த ஓட்டிங் பாக்ஸில் போய் போட போகிற ஒரு ஜஸ்ட் சின்ன அவ்வளோதான். தளபதி மதுரை மாநாட்டில் சொல்லியிருப்பார்ல, 264 தொகுதியிலுமே நிற்க போகிறது இதுதான். நாங்கள் எங்கள் தொகுதியில் இந்த கேண்டிடேட் அந்த கேண்டிடேட் நாங்கள் யாரும் நினைக்கல. எல்லாருமே எங்கள் கேண்டிடேட் தளபதி அப்படின்ற மைண்ட் செட் பொறுத்த. ஸோ சின்னன்ற பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு அது தளபதி தான் சின்னம். எங்களுக்கு விசில் மைண்டில் ஃபிக்ஸ் ஆன விஷயம். கரெக்டாக போயிட்டு சின்னதை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்துடும் எல்லாருமே நாங்கள். என்னெல்லாம் பண்ணிட்டாங்க முதல்ல எதெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்கன்ற என்னெல்லாம் சரியாக பண்ணிட்டாங்க. 4 வருஷம் நல்லா இழுத்து போய் தூங்குறதுலாம் தூங்கிட்டு லாஸ்ட் 6 மாதத்தில் லேப்டாப் கொடுத்தாங்க. எத்தனை லேப்டாப் வந்துச்சு, 3 வருஷம் எத்தனை பேர் லேப்டாப் கொடுத்தாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்போ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கணும்னு ஸ்கூல் படித்தவனுக்கு நான்லாம் அம்மா லேப்டாப் +2 வாங்கினேன். நான்லாம் என்னோட டிசைனிங் கற்றுக்கிறதே அம்மா லேப்டாப் பிஸ்மாக கற்றுட்டேன். பிரோஜனமாக ஒரு விஷயம் நான் பயன்படுத்திக்கிட்டோம்ல. அப்போது ஒரு பசங்களுக்கு எங்கே பயன்படுத்தணும். இப்போது ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நெக்ஸ்ட் இப்போ இந்த ஓட்டு போட போகிறீங்க டார்கெட் பண்ணி அடிச்சு இது பண்ணுறாங்க. அது எந்த வகையில் பயன்படும், ஒன்றும் பயன்படுறது கிடையாது. திடீர்னு அவங்க பொண்ணை கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எடுத்தாங்க. பிகினன்ஸில் போட்டு கட்டாங்க. யாருக்கும் சொல்லாமல், எந்த கேமராக்கும் சொல்லாமல், கேமராலே வருது, எந்த கேமராக்கும் மீடியாவுக்கும் சொல்லாமல் பொண்ணு நைட்டு 11 மணிக்கு கொடுத்தாங்களா. நரிக்குறவர்களுக்காக ஒரு அரங்கத்தில் இது பண்ணாங்க. அதுக்கு போயிட்டு பொருட்கள் கொடுத்துட்டு யார் எந்த மீடியாவுக்கும் சொல்லலாம், மீடியா கூடவே தான் வந்துட்டு இருக்கு. அப்படின்னு போயிட்டு இருக்கு. எல்லாத்தையும் பெண்களுக்கு நிறைய உதவி தொகை எல்லாம் பண்ணிருக்கோம் அப்பெல்லாம் சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாருக்கும் போய் சேரல மேடம். எந்த ரூட்ல பாருங்க, தம்பி நீங்க வாங்க, நீங்க வா, நீ என் தம்பி தான். இவர் ஊடக இணை அமைப்பாளர். இவங்க அம்மா ஒரு ஹாஸ்பிட்டல் நர்ஸாக வேலை பார்க்குறாங்க ஓகேங்களா. இவங்க அம்மா எங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மெட்ரோவில் போகலாம், ஆனால் இவங்க அம்மா பஸ்ஸில் தான் போகிறாங்க. அது இவரே இவங்க வீட்டில் பார்க்க சிங்கிள் பேரண்ட் மதர். இவங்க கஷ்டம் அவங்களே சொல்ல கேளுங்க. நீங்கள் தான் போகிறாங்க. அதுவும் பஸ்ஸில் போகிறதுனா எப்படி சொல்கிறதுனா, பஸ்ஸு அந்த டைமுக்கு வராது ஃபஸ்ட்டு. இப்போ அவங்க ஷிஃப்ட்டு 8:30க்குனா அவங்க 6 o'clock ரெடி ஆகி அவங்க 7 o'clock அங்கே போய் நிற்கணும். பஸ்ஸுக்கே அவங்களுக்கு 1 hour ட்ராவல் ஆகுது. நான் சொல்லுவேன், மெட்ரோவில் போங்கம்மானா இல்லை பஸ்ஸு ஃப்ரீயாக வரும், அதில் போனால் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது பஸ்ஸே வருது மாட்டேங்குது. ஆக்சுவலி சொல்ல போனால் பஸ்ஸு அதுவும் ஒரு ஸ்டாப்னா அந்த ஸ்டாப்பு நிற்க மாட்டேங்குது. ஸ்டாப்பை தள்ளி ஒரு 1 கிலோமீட்டரே போயிடும், அங்கே தான் போய் நிற்கிது. அது எதுக்கு அது பஸ் அந்த பஸ் விட்டு நல்ல சாலையும் கிடையாது, கரெக்டான பஸ் ஸ்டாப்பிங்கும் கிடையாது. பேருக்கு நாங்கள் புது பஸ் விடுறோம், புது பஸ்ஸெல்லாம் விட்டு பஸ் ரேட்டை ஏற்றி விட்டாங்க. அந்த பஸ்ஸும் ஃப்ளாப்பு யாரும் போகிறது கிடையாது. அந்த பஸ்ஸு ஒழுங்காக போகிறதுக்கான ரோடுமே நம்ம ஊரில் கிடையவே கிடையாது. எந்த ரோடு ஒழுங்காக இருக்குது சொல்லுங்கள். திடீர்னு இருக்கும்.
அதில் எத்தனை பேர் மேடம் செத்தாங்க விழுந்து மணி வடிகால் வயல எத்தனை பேர் இறந்தாங்க அதை சொல்லுங்க. அந்த ரிப்போர்ட் இருக்குல்ல, நீங்க போட்டுன்றீங்க. அதை எத்தனை பேர் இருந்தாங்க, அத்தனை பேர் இறந்தவங்க எத்தனை பேர் நஷ்டீடு கொடுத்தாங்க இறந்தவங்களுக்கு? சிம்பிளா சொல்லிடுறாங்க. குடிச்சு எத்தனை பேரும் குடிச்சாங்க, ஏன்னா எல்லாருமே குடிச்சு போய் விழுந்துட்டு இருக்காங்க. எத்தனை இவங்களை பார்த்தாலே யங்ஸ்டர்ஸ்னா போவான், நைட்டில் போகிறவன் குடிச்சு போய் விழுந்துருவான். யங்ஸ்டர்ஸ் நைட்டில் இது ஓட்டுறான், கேப் ஓட்டுறான், ரேபிடோ ஓட்டுறான், பிளிங்கிட் ஓட்டுறான். அவன் குடும்ப கஷ்டம் போயிட்டு இருக்கான், படிச்சிருக்கானுங்க, ஆனால் வேலை எங்கேயும் கிடைக்க மாட்டுது. இவங்க வந்து எந்த ரிப்போர்ட்டும் ப்ராப்பராக இது பண்ணாமல் எல்லாத்தையும் மாற்றி மாற்றி இவங்க அமைச்சிக்கிட்டு அவங்க விளம்பர மாடலுக்கு தேவை பண்ணிடுறாங்க. இந்த 4 வருஷம் சும்மா இருக்கு. இந்த ஒரே வருஷத்தில் திருப்பி எல்லாமே இலவச லேப்டாப் கொடுத்துருவோம், நாங்கள் பஸ் விட்டுருவோம், விடியலாச்சு, தமிழ் புதல்வன் திட்டம். தமிழ் புதல்வன் எத்தனை பேருக்கு இது பண்ணீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா ஓகேங்களா ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு? என்னங்க ஒரு புக்கு ரேட்டு வருது படிக்கிறதுக்கு? எல்லாமே கட்ட பண்ணவே நினச்சது எப்படி அர்த்தம் வந்து கரெக்டாக அடிச்சது கிடையவே கிடையாது. இப்போ என்னன்னா கொடுக்குற அமௌண்ட்டே பத்தாது. முதல்ல கொடுக்குற அமௌண்ட்டு வந்து சேர போகிறது கிடையாது. 95% விழுக்காடு பூர்த்தி பண்ணிருந்தது நீங்கள் சொல்கிறீங்க. நான் வந்து ராயபுரம் சட்டமன்ற தொகுதி, என் சட்டமன்ற தொகுதியுடைய எம்எல்ஏ வந்து ஐட்ரீம் ஆர் மூர்த்தி, ஐட்ரீம் தேட்டருடைய உரிமையாளர். அவங்க ராயபுரத்தில் வந்து கிட்டத்தட்ட அவங்களுக்கு 3 ரியல் எஸ்டேட் இடங்கள் இருக்குது, பிளாட் போட்டு வித்துட்டு. ஓகேங்களா, இது அவன் எம்எல்ஏ பண்ணிட்டு இருக்க விஷயம். அதை தாண்டி 50 ஆண்டு காலமாக வடசென்னை மக்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறை போஜராஜ நகருடைய சப்பேன்னு சொன்னாங்க. போஜராஜ நகர் சப்பே வந்து இதுக்கு முன்னாடி 2011 ஆண்டு கால யார் ஆட்சி பண்ணாலும் அவங்க அப்போ சைன் பண்ணுது. அப்போ வந்து அதிமுக அரசு. நான் திடுதிப்புன்னு வந்து 2 ஆண்டுகள் நாங்கள் தான் வாங்கணும், நாங்கள் தான் சைன் பண்ணோம், 2 வருஷத்துல வந்து நாங்கள் அதை கட்டிட்டு துணை முதலமைச்சர் தொடர்ந்து சொல்கிறதா சும்மா கதை. அவங்களாம் பண்ணல. அது எப்படிங்க 50 ஆண்டு கால இதுக்கான வந்து நீங்கள் வந்து கொண்டு வர முடியுமா? ரிப்போர்ட் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் ஃபேஸிங் பண்ணி வரணும். உங்களுக்கு வந்து பாஜக அரசு வந்து அப்போ உங்களுக்கு பண்ணுதா? அதிமுக அரசு சைன் பண்ண 2 வருஷம் 10 வருடம் அவங்க ஆட்சி காலம், 10 வருஷம் அவங்க ஆட்சி காலம் பண்ணது இப்போ உங்களுக்கு இது பண்ண முடியுமா? அப்படியா சும்மா சொல்கிற விஷயம். அதை தாண்டி வந்து எங்களுடைய தொகுதியில் வந்து மிகப்பெரிய ஃபெயிலியர் பண்ணலன்னா ஊரடிச்சு நாங்கள் வேலை பார்க்குறோன்ற மாதிரி ஸ்மார்ட் சிட்டி பண்ணுறோன்னு சொல்லி ஒன்று பண்ணாப்புல எம்சி ரோடு துணிக்கடை வியாபாரிகள் இதில் வந்து கிட்டத்தட்ட 3 வருஷமாக துணிக்கடை ரோடு போட்டுட்டு இருக்காங்க. அது 1 கிலோமீட்டர் ரோடு தான். 3 வருஷமாக துணிக்கடை லைன் போட்டுட்டு இருக்காங்க. அது ப்ராப்பராக வந்து வேலையே நடக்கலை எங்கேயுமே வந்து. இப்போ என்ன போயிட்டு இருக்குன்னா நாங்கள் பாதி ரோட பண்ணிட்டு மீதி ரோடு திறக்கிறோன்னு வேலை போயிட்டு இருக்கு. மக்களை ஏமாத ஓட்டுக்காக. மீதி எப்பங்க போடுவீங்க? அப்போ வந்து அது எலெக்ஷன் டேட்டே வந்துச்சு, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் பண்ணுவாங்களாம். பார்த்தாக்கா அந்த கடையோடைய வியாபாரிகள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா சீசன் டைமில் வந்து அவங்களுக்கு வியாபாரம் அங்கே அடி வாங்கிடுச்சு. அதனால் இன்னும் பெயிண்டாக இருக்காங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு பாதி தான் முடிச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே முடியல.